அதாவது செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாரை இன்னி வரை கைது பண்ண வக்கற்ற துப்பற்ற காவல்துறை. ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு. ஏன் கைது பண்ணலை? இல்லை அதிகார வர்க்கமே ஒழிச்சு வச்சிருக்கா? தெரியல. அதே மாதிரி மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாமல் மந்திரி சபையிலையும் வச்சிருக்கார் ஒரு முதலமைச்சர். ஒரு முறைகேடான அரசாங்கம் இது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கிக்கிட்டு நாள் பூரா தேடுன்னு தேடி பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்களாம். பெரிய பகாதூரி பராக்கிரமம் காட்டியிருக்கு தமிழ்நாடு போலீஸு. ஆனால் எனக்கு நீதித்துறைக்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குது. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நீதித்துறை என்ஷூர் பண்ணணும். காரணம், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது தான் சவுக்கு சங்கர் கை உடைக்கப்பட்டது. அதனால் தமிழக காவல்துறை, தமிழக அரசாங்கம் எவ்வளவு மோசமாக போனாலும் நடந்துக்கும். ஒரு பெண்மணியை கைது பண்ணியிருக்கீங்க, அது ஐ லீவ் இட் டு கோர்ட்டு. ஆனால் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை நேர்மையாக நாகரிகமாக நடக்காது அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் வழக்கில் நிரூபிக்கப்பட்டு. ஏன்னா when he was in judicial custody அவர் கையை உடைச்சிருக்காங்க. அதனால் ஒரு பெண்மணிக்கு தக்க பாதுகாப்பு வேணும். அதனால் நீதித்துறை தான் இதை என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்னா, இது நான் சொல்கிறதுக்கு இது இருக்குது, நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். இப்போது அன்புமணி ராமதாஸ் பேசும்போது சொல்லியிருக்காரு, கூட்டணி 2027 அமையக்கூடிய கூட்டணி ஆட்சி நாங்கள் இடம்பெற்றோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே கூட்டணி மையப்படுத்தி போகிறாங்களா? சரி, என்டிஏங்கிறது கூட்டணி தானே. மத்தியிலையும் கூட்டணி அரசாங்கம் தான் இருக்குது. அப்போ என்டிஏ கூட்டணி அரசாங்கம் அமைக்கும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு யார் போட்டிக்கு இருக்காங்க? இப்போ நடிகர் விஜயும் சொல்லியிருக்காரு சார், எடப்பாடி பழனிசாமியும் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறதுலேருந்தே ஒன்று, நாம் ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமை ஏற்று பாராளுமன்றத்தில் நாம் மக்களை சந்தித்திருக்கோம். இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கூட்டணியில் அவர்களுடைய கூட்டணி கட்சிக்கு இடம் தந்தது கிடையாது. ஏனென்றால் 1967 ஒரு தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் மக்களை சந்தித்ததே கிடையாது. 2006 வெறும் 96 எம்எல்ஏக்களோட திமுக ஆட்சிக்கு வந்தது, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அப்போது அவங்க மந்திரி சபையில் யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மை, பிக் பிரதர் ஆட்டிடியூட் எப்போவுமே டிஎம்கே கொண்டு திருமாவளவனோட கூட்டணி வச்சு போட்டியிடுவாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. ஆனால் அவர் மந்திரி சபையில் இடம் வேணுன்னா வெளில உட்காருண்டுவாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு மனோபாவம். அதனால் இப்போ ஒத்தொத்தராக கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் 98 கூட கூட்டணி சர்க்கார் தான் வச்சுருந்தோம். அதனால் என்டிஏ கூட்டணி சர்க்கார் அமைக்கும்னு சொன்னால் அது இயல்பானது. மற்றவர்கள் யார் சொன்னாலும் அது அவுட் ஆஃப் கம்பல்ஷன். அதாவது இப்போ அண்ணாமலை திரும்ப வந்தாலுமே பெரிய மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி, அண்ணாமலை திரும்ப வந்தாலுமே தமிழகத்தில் பாஜக பெரிய மாற்றம் இருக்காது, ஏற்கனவே மாற்றம் எல்லாரும் வந்தாலும் மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி ரகுபதி சொல்றாரு. சார், நான் என்ன சொல்கிறேன், யார் அவர்? சட்ட அமைச்சரா? அவருக்கு கொஞ்சம் சட்டம் பற்றிய நாலேஜ் தான் இல்லைன்னு நினச்சி இப்போ அரசியல் பற்றிய நாலேஜும் இல்லை போல. அதாவது நான் நண்பர் ரகுபதி அவர்களுக்கு கொஞ்சம் சட்ட ஞானம் கம்மின்னு நினச்சேன். இப்போ அரசியல் ஞானமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கட்சி இல்லை. நாடு முழுவதும் பெரும்பான்மை மாநிலங்களில் பிஜேபி மாத்திரமே ஆட்சியில் இருக்குது. பல மாநிலங்களில் கூட்டணிகளோடு ஆட்சியில் இருக்கும். இப்போ உதாரணமாக திரிபுரா முதல் தேர்தலில்
எங்களுக்கு 1% ஓட்டு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஆனால் 5 ஆண்டில் அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது 40% ஓட்டு 46 எம்எல்ஏக்கள், அதாவது 60. ஆக பல மாநிலங்கள், நார்த் ஈஸ்டில் பல மாநிலங்களில் அமைப்பே இல்லாமல் இருந்தது. மக்களுடைய ஆதரவு பெருக்கத்தினால் ஆட்சிக்கே வந்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு நான் காரைக்குடியில் வீடு வீடாக போனேன். என்னோடய பூத்தில், நான் ஓட்டு போடுற பூத்தில் இந்த உறுப்பினர் சேர்க்கணுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறது பூரா எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்டே வச்சுருக்கேன். அனாவசியமாக அளந்து விடுறதா, அது யார் நம்ம அல்லோலியா பாபு சொல்வார்ல மேயரை, அச்சு விடு அப்படின்னு, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வந்து நான் 425 வாக்காளர்களை சந்தித்தேன். 120 பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. ஆக மக்கள் இன்னைக்கு 40% பிஜேபியில் உறுப்பினர் சேர்றதுக்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர் ரகுபதி நண்பர், அவர் என்ன வேணால் பேசலாம், பாவம். ஏன்னா அவர் வந்து அம்மான்னு இருந்தார், இப்போ ஐயா சின்னையான்னு போயிருக்காரு. என்ன பண்ணுறது? அந்த ஒரு நிலையான அரசியல் இது அவருக்கு கிடையாது. அங்கே முதல் இருந்தார், அதுவும் தெரியும். அப்புறம் இங்கே போய் ஐயா இருந்தது, அப்புறம் இப்போ நீ சின்னையாவும் சேர்த்து சொல்லணுன்ட்டு ஒருத்தர் டெபுட்டி சிஎம்மா குட் ஃபார் நத்திங் பர்சன் அவரை போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம், ஒரு அரசு மருத்துவமனையில் அரசு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் ஆஸ்பத்திரியில் டாக்டர் கத்தி வச்சுக்கலாம், பேஷண்ட்டு கத்தி எடுத்துகிட்டு போகலாமா? அது இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தில் இன்எஃபிஷியன்ட், இன்காம்பிட்டன்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நடக்குது. இப்போ வந்து அவர் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரில் இந்த மருத்துவத்துறைக்கு மந்திரியாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன் மினிஸ்டர் சத்தத்தையே காணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஜாகிங் போயாவது ஃபோட்டோ போடுவீங்க, இப்போ அதுவும் காணுமேன்னு கேட்குறேன் நான். ஹோல் சிஸ்டம் ஹஸ் கொலாப்ஸ்டு. நீங்கள் பாருங்கள், இந்த அரசாங்கம் எல்லா துறையிலும் தோற்று போன, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசாங்கம். அரசு பள்ளிகளில் 10,500 ஆசிரியர்கள் போலிகள், ஆரம்ப பள்ளி ஆசிரியர். அதற்கு பிறகு உயர்கல்வித்துறை எடுத்துக்குவோம், 294 பொறியியல் கல்லூரிகளில் 980 பேராசிரியர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பேராசிரியராக இருக்கான், ஃபுல் டைம் லெக்சரர்ஸ். சரி, அரசு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா என்ன ஆகுது? நம்ம முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற கதவை பார்த்துட்டே இருக்கணும், எங்கேயாவது டயர் கழண்டு ஓடுமா அப்படின்னு. ஆக இந்த அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட திறமையாக செயல்படலை. காரணம் என்ன? எல்லா மந்திரிகளுக்கும் குறிக்கோள் என்னவா இருக்குது? சின்ன எசமானுக்கு கும்பிடு போட்டு அவருக்கு நல்லவனாக நடந்துக்குவோங்கிற ஆட்டிடியூட் வந்திருக்கு. அதனால் நோ ஒன் மினிஸ்டர் இஸ் அட்டெண்டிங் டு இஸ் ஜாப். நீங்கள் நான் அதுக்கு வரேன், அதை செய்ய வேண்டியதை நான் செய்யணுமா, சர்க்கார் செய்யணுமா? என்ன பொறுப்பு இருக்குது? செத்தேருங்க எல்லாரும் கொஞ்சம் என்ன பொறுத்துக்கணும். நான் கேட்குறத, இவர் என்ன திராவிடியன் ஸ்டாக்கா என்னன்னு தெரியலை எனக்கு. ஆனால் நான் கேட்குறேன், எதிர்கட்சிகள் சுட்டி காட்டலாம். மானங்கட்ட அரசாங்கமே மானத்தோடு செயல்படு கேட்கலாம். நாங்கள் வந்து திறமை இல்லாத அரசாங்கமே திறமையோடு செயல்படு கேட்கலாம். நாங்கள் வந்து நியமனம் பண்ண முடியுமா டாக்டர்ஸை? இன்றைக்கி நீங்கள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். நீங்கள் 10,000 புதிய வேக்கன்சி, இது மாணவர்களுக்கு இடம், இதெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே கொண்டு வந்து நீங்கள் திறமையாக செயல்படுத்தியிருக்க வேண்டியது இந்த திராவிடியன் ஸ்டாக் இன்எஃபிஷியன்ட், இன்காம்பிட்டன்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டா? இல்லை நீங்கள் வேணும்னா உங்கள் எசமாங்கனால உதயநிதி ஸ்டாலின் கவர்மெண்ட்டுன்னு சேர்த்துக்குங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதனால் நான் கேட்குறேன், எதிர்கட்சிகள் வி கேன் ஒன்லி டிமாண்ட், பட் செயல்பட வேண்டியது யார்?
ஆளுங்கட்சி. மக்கள் காரி துப்புறாங்க இந்த சர்க்கார் மீது. அவ்வளோ தூரம் நாஞ்சில் சம்பத் மாதிரியே நான் தொடச்சுட்டே போவேன்னு போனால் நான் என்ன பண்ணேன்? ஐ கேன் ஒன்லி பாயிண்ட் அவுட். ஓகே, பஸ். அடுத்து ஏற்கனவே வந்து திமுக பிஜேபிங்கிற நிலைமை மாறி அப்போ வந்து அதிமுக அப்படி யார் சொன்னது? குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், பரஸ்பரம் குற்றச்சாட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்தே எனக்கு என்ன புரியுது, 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு. என்ன இன்றைக்குமே சொல்கிறேன்னா, பிஜேபிக்கு காம்படிட்டர்ஸ் தமிழ்நாடு அரசியலில் வேறு யாரும் இல்லை. காரணம் என்ன? இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார். கட்சி ஆரம்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கார்? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கிளிப்பிள்ளை போல் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருந்ததோ அதையே திருப்பி சொல்கிறார். வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம்? இல்லை. சரி, எடப்பாடியார் கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றா கூட எடுத்துக்குவோம். நீட்டு கொண்டு வந்தது யார்? காந்தி செல்வன். அவர் தான் ஹீ பைலட்டட் தி பில். டிஎம்கே 2013 திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு சென்டரில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இப்போயும் நீட்டு அமலில் இருக்கிறது மோடிஜியாலையா, பிஜேபியாலையா? இல்லை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் காரணமாக. அதில் நான் அதுதான் சிதம்பரத்திட்டே சொன்னேன், உங்களுக்கு சட்டம் தெரியலன்னா உங்களுடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் காலடியில் உட்காந்து கொஞ்சம் சிக்ஷை எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காரணம், சுப்ரீம் கோர்ட்டு வெர்டிக்டின் மூலமாக ஒரு சட்டம் அமலில் இருக்குன்னா அதுக்கு என்ன கோர்ஸு? ப்ரிஃபரிங் ஏ ரிவ்யூ பெட்டிஷன். அந்த அடிப்படை அறிவு கூட மிஸ்டர் சிதம்பரத்துக்கு இல்லையா? ஆக இது எதில் எல்லாத்துலேயுமே அன்ரீசனபிளி. நான் என்ன சொல்கிறேன், மோடிஜி சர்க்கார் கொண்டு வந்திருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசலாம், எல்லாரும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாம். இல்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக. சரி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒன்று வச்சுக்கிட்டா அப்படியே எல்லாருக்கும் வச்சுக்கணும், இல்லை எல்லாருக்கும் ரத்து பண்ணிடணும். சரி, எல்லாருக்கும் ரத்து பண்ண முடியுமா? இப்போது எல்லா மருத்துவக் கல்லூரிகள்லேயும் 15% சீட்ஸு சென்டர்ஸ் கோட்டா. அதனால் உத்தரப்பிரதேசத்தில் 15% சீட்டுக்கு தமிழக மாணவர்கள் போட்டியிடலாம், டெல்லியில் போட்டியிடலாம், மத்திய பிரதேசில் போட்டியிடலாம். அப்போ இவர்கள் எந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் அங்கே சேர முடியும்? அப்போ யூ நீட் ஒன் எக்ஸாமினேஷன். அதுக்காக சரி, ஜிப்மரில் சேரணும் தமிழ்நாட்டுக்காரங்க, அப்போ அதுக்கு என்ன, தனி எக்ஸாம் எழுதணும். இப்படித்தான் இருந்தது. 2006 2007 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரீட்சை எழுத வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதனால் நீட்டுங்கிறதே ஏன் கொண்டு வந்தாங்க? அறிவார்ந்தவர்கள் கொண்டு வந்தது நீட்டு, அறிவற்றவர்கள் எதிர்ப்பது நீட்டை. அந்த மாதிரி தான் இவர்கள் எல்லாருமே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகின்ற கும்பல். அவை பிஜேபிக்கு யாரும் எதிர் சக்திங்கிறது பொலிட்டிக்கலி இல்லை. நடிகர் விஜய் வந்து பாஜகவோட சி டீம் ரகுபதி சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஏபின்னு சொன்னாங்க, விஜய் சி ஆக்கிட்டாங்க. அப்ப எத்தனை டீம் தான் நீங்க வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சொல்கிற அறிவொளிகள்கிட்ட தானே நீங்கள் கேட்கணும், எங்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா எங்கிட்ட நீங்கள் எப்போ கேட்கலாம்? நான் வந்து சீமான் எங்களோட பி டீம், விஜய் எங்களோட சி டீம் அப்படின்னு எப்போயாவது சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? எவ்வளோ டீம் வச்சுருக்கீங்கன்னு. ஏங்க அவரவர் ரோடு சைடில் உளறிண்டே இருந்தாருன்னா அதுக்கு நான் பொறுப்பா? நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கலாமா? கரெக்டு, நான் இருக்குன்னு நான் சொன்னால் தானே நீங்கள் கேட்க முடியும். கொஞ்சம் பி லிட்டில் இன்டெலிஜென்ட் இன் புட்டிங் கொஸ்டின்ஸ் டு மீ. காரணம், நான் சொல்லலையே, யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறத வந்து யாராக இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சராக இருந்தால் அவர் அறிவாளியாக இருக்குன்னு ஏதாவது இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறிவாளிங்க பேரில் கீழே இருக்கீங்கனாலே நீங்கள் அறிவாளின்னு அர்த்தம் இல்லைன்னு. அதனால் நான் பி டீம் சொல்லலை, நான் சி டீம் சொல்லலை. அவங்க ஏதோ உளறிட்டு இருக்காங்க, நான் எப்படி அதுக்கு பொறுப்பு? எங்கிட்ட எப்படி நீங்கள் கேட்கலாம்? மதுரை அதிமுக ரெண்டுமே மக்கள் நலனுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் புத்தி வச்சிருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் உண்மைதானே? இவங்க 2 பேரும் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒரு 10-12 குடும்பம்,
லூட்டு பண்ணுறதுக்காக இருக்கிறது. நீங்கள் அதே தான் நீதிமன்றம் அதிமுக அமைச்சர்களும் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே. தேர்தலில் திட்டவட்டமாக பாஜக கூட்டணி சொல்லிட்டாங்க. வரக்கூடிய தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டை தேர்தல் நான் சொல்கிறேன், நான் எப்போயாவது உங்களை கூப்பிட்டு நான் அதிமுகவுக்கு மனு போட்டிருக்கேன், கூட்டணி வேணும்னு கேட்டிருக்கேன், அப்படி எப்போயா சொன்னேனா சொல்லல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எங்கிட்ட? இன்னும் நாங்கள் மனு போட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி திட்டவட்டமாக அவர் யாரும் சொல்லிட்டாருன்னு we have not applied to anybody. எப்போ அதுக்கு தான் கேட்குறேன் நான். சரி, பத்திரிகையாளர்கள் தயவு பண்ணி கேள்வி கேட்கும் பொழுது ரீசனபிளாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. புறக்கணிப்புங்கிற கொஸ்டின் எப்போ வரும்? நான் கேட்டு ஒருத்தர் மறுத்தால் புறக்கணிப்புன்னு வரும். என்ன, நான் தான் கேட்கவே இல்லையே. அதோடு இல்லை, 35 வருஷமாக நான் சொல்கிறது தான் இன்றைக்கும் சொல்லுவேன். கூட்டணி பற்றி அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுத்தாலும், ஏன்னா அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட பேசுவாங்க, அவர்கள் முடிவெடுத்த பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியே இருக்குது, யாராக இருந்தாலும். அதனால் லெட் அஸ் பி கிளியர். புறக்கணிக்குங்கிறத இதுவே கொஸ்டினே நீங்கள் எங்கிட்ட அந்த வார்த்தை எங்கிட்ட பேசப்படாது. இந்திய கட்சி தான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் அண்ணாமலை தான் திட்டவட்டமாக அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னதே அண்ணாமலை தான். நீங்கள் பாருங்கள், யார் யாரோட கூட்டணி வச்சோங்கிறது தெரியுமில்ல. கூட்டணி இல்லாமல் தான் நின்னமா? ஏன் நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு மானாங்கானியாக கேள்வி கேட்குறீங்க? அதை ராஜாட்ட பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை நான் 1995 பார்த்துட்டு இருக்கேன். அன்றைக்கி நீங்கள் எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. நான் பத்திரிகை நண்பர்களை பார்க்கறது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது எத்தனை வருஷமாக? 28 வருஷமாக, 1995லேருந்து. நீங்கள் திடீர்னு யாரோ பேசுகிறாருங்கிறதுக்கு எங்கிட்டலாம் கேட்கக்கூடாது. இந்த தரமும் கூட பிஜேபி கூட்டணி வச்சு தான் நின்னோம். அந்த கூட்டணிக்குள் யார் சேர்க்கணுமா இல்லை சேர்க்க வேண்டாமா அந்த முடிவு பண்ணுறதும் என்ன அதிகாரம் இல்லை. ஆல் இண்டியா எதிர்கட்சி தலைவர், நீங்கள் தமிழக கட்சியோட பொறுப்பாளர், அப்போ உங்கள்கிட்ட தான் கேள்வி முன் வைக்க முடியும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் பதிலே பேச மாட்டேன் இதில். ஏன்னா அது என்ன அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் என்ன? ஆல் இண்டியா பண்ண முடிவை செயல்படுத்துறது என் அதிகாரம். அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை பிரதமர் மோடி படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி அடிப்படையாகவே படிக்கலையே சார். ராகுல் காந்தி இஸ் a பொலிட்டிக்கல் இல்லிட்டரேட். நான் கேட்குறேன், அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் போட்டு மாநிலங்களை முடக்கி 75லேருந்து 77 வரை இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் நடந்த பொழுது பித்தி குண்டு விளையாண்டிருந்தவர் தானே ராகுல். அவர் வயசு தானே. கோலி குண்டு விளையாடின நபர். உங்கள் பாட்டி அரசியல் சட்டத்தை நாசப்படுத்தினார். எங்கே போயிருந்தீங்க? அதுக்கு முதல் அப்பாலஜைஸ் பண்ணுங்கிறேன்னா. அரசியல் சட்டம் ராகுலுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்டிலேயே திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் நீங்கள் கையில் வச்சுருக்க புஸ்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டது அவருக்கு தெரியல. அப்படின்னா படிக்கலை, சும்மா புஸ்தகத்தை வச்சுட்டு ஊரை ஏமாத்துற வேலை. அதனால் ராகுல் காந்தி கொஞ்சம் அடக்கமாக பேசட்டும். 23ஆம் தேதி யூ ஆர் நோவேருங்கிறது மக்கள் தீர்ப்பு மூலமாக சொல்லுவாங்க. தமிழகத்தில் அதுக்கப்புறம் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏங்க இப்போ அவர் என்ன பார்ட்டியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ புதுசாக சேர போகிறாரா? என்னங்க ரிட்டர்ன் ஆறாரு இதுக்கு போகிறாருன்னு? அவர் இடையில படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போயிருக்கார். புரியுறதா? அதனால் பாரதிய ஜனதா கட்சி இட் இஸ் அ கண்டினியூயிங் ப்ராசஸ் பிஜேபியில். அதனால் சும்மாவெல்லாம் புது நேரேட்டிவ் இது பண்ணணும்லாம் யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம். பஸ் சார், ராஜபாளையத்தில் காவலர்கள் போய் வழக்கு விசாரணை பண்ணும்போது அவங்க மத்தியே பிடிச்சி ஒரு 6 ரவுடிகள் அவங்களை தாக்கியிருக்காங்க. எப்படி தமிழ்நாடு எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அதான் சொல்கிறேன். நான் தமிழகத்தில் தேர் இஸ் நோ ஆர்டர். ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் பாதுகாப்பாக இல்லை, காவல்துறை அதிகாரிகள் வெளியில் பாதுகாப்பாக இல்லை. அதனால் அந்த அளவுக்கு ஒரு லாலெஸ்னஸ்ஸு மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலினுடைய லீடர்ஷிப்பில் இருக்குது.
தேங்க்யூ. 200 இலக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்களே, அது எப்படி நம்ம சாத்தியமாகுமா? சரிங்க, பாருங்கள், அனாவசியமாக யாருக்கு வேணாலும் கனவு காண உரிமை இருக்கா இல்லையா? அதை நான் தடுக்க முடியுமா? ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சது. யார்? கருணாநிதி அவர்கள் மட்டும். உள்ளே போக பயந்து கருணாநிதி அந்த ஒரு சீட்டையும் ராஜினாமா பண்ணது தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அதுக்கு முதல் தேர்தலில் திமுக ஆட்சியில் இருந்தது. புரியுறதா? அதனால் அவர்கள் கனவு காணட்டும். டிஎம்கே மே ட்ராப் பிளாங்க் நெக்ஸ்ட் எலெக்ஷனில். அன்றைக்கி நடந்தது இல்லை, நடக்கான்னு சொல்ல முடியாது. கருணாநிதி ஒருத்தர் ஜெயித்தார். ஒருவராக சட்டமன்றத்திற்குள் போக தைரியம் இல்லாமல் அந்த ஒரு சீட்டையும் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அதனால் இதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் திமுகன்னா பெரிய இதுன்னு நினைக்காதீங்க. தே மே ட்ராப் பிளாங்க் இன் தி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் 26ல். தேங்க்யூ. திராவிடம் மட்டும் திராவிடத்துக்கு எதிரான குரல் வலுவாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் ஆரியத்துக்கு மாற்று திராவிடம்னாங்க, இன்னைக்கு திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியங்கிறாங்க. திராவிடம்னா உண்மையில என்னதான்? திராவிடம் என்பது இடத்தை குறிக்கும். இனத்தை இல்லை. இவன்லாம் முட்டா கூட்டம் சார், முட்டா கூட்டம். திராவிடம்ங்கிறது என்ன? நான் பல தரம் சொல்லிட்டேன். குஜராத்து கூட பஞ்ச திராவிடத்தின் ஒரு பகுதி. அதுக்கு கவுண்டர் எது? பஞ்சகவுடம். தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், இந்த கால்டுவெல் புத்தர்கள் சொன்னதை மாத்திரம் கேட்டுட்டு நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. யூ ரீட் மோர். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சொல்லட்டும். நான் அதான் சொன்னேன், முட்டாள் கூட்டம்னு சொல்லிட்டேனே. ஏன்னா பஞ்ச திராவிடம், இதுக்கு கவுண்டர் பஞ்சகவுடம். 56 தேசங்களாக இருந்த பாரத நாட்டில் நிலப்பரப்பின் அடிப்படையில், அதன் தன்மையின் அடிப்படையில் 2 பெரிய பிரிவுகளாக இருந்தது. ஒன்று பஞ்ச திராவிடம், இன்னொன்று பஞ்சகவுடம். சரி, முதல் திராவிடம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. எந்த கால்டுவெல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு திராவிடம் என்பது யார் பேசினா? இப்போ இன்றைக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாங்கல்ல, அவங்க ஒரு சில விஷயத்தை சொல்கிறாங்க. திராவிடம்ங்கிறது என்ன இவங்க சொன்னது? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, இந்த 5 மொழியிலையும் பாட்டுப்பாடி தான் தீகா கூட்டம் நடத்தினாங்க. இந்த மீதி 4 பகுதிகள் அவர்களை திராவிடம் என்று அழைத்து கொள்ள தயாராக இருக்கிறார்களா? யோசிப்போம். லெட் அஸ் அனலைஸ். புரியுதா? அதனால் அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன். என்ன, ஆந்திராவில் இருக்கின்ற பிராமணர்கள் திராவிட்ங்கிற பேர் வச்சுக்கிறாங்க. அதான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் திராவிடியன்ஸுங்கிறது யாருக்கு டைட்டில்னா சவுத் இண்டியன் பிராமின்ஸ்னு. ஆனால் இவர் சொல்கிறார், இவரும் ஒத்துக்கிறாரான்னு தெரியலை எனக்கு, இந்த திராவிடியன் ஸ்டாக். அதனால் லெட் அஸ் ஹேவ் இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் எவ்ரிதிங். அப்புறம் கேள்வி கேளுங்க, படிச்சுட்டு வந்துடுங்க.